வெறும் ஒரு நொடியில் உங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடியும் நல்லா பளபளன்னு இந்த மாதிரி நீங்கள் மாறணும் அப்படின்னா, இந்த ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தருமா? எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ, அல்லது மங்கு இருக்கோ, அல்லது நீண்ட நாட்களாக கருமை போகாமல் அப்படியே பேட்ச் மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நொடியில் சூப்பராக உங்களுக்கு பளபளன்னு மாற்றிருங்க. அந்த பொருள் என்ன அப்படின்றத நான் சொல்லட்டுமா? அது என்னன்னா, இந்த பாண்ட்ஸ் பவுடர் தாங்க. இந்த பாண்ட்ஸ் பவுடர் போய் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தருமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி பாண்ட்ஸ் பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து சாண்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாண்ட்ஸ்லேயே வேறு விதமாக இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுற பவுடரை எடுத்திருக்கேன். பாண்ட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பாண்ட்ஸ் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாண்ட்ஸ் பவுடரை எப்பயுமே நம்ம ஃபேஸுக்கு ரெகுலராக அப்ளை பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறத விட நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மட்டும் பண்ணி பாருங்கள். நீங்களே உங்கள் ஸ்கின்னை வந்து இந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குன்னு நம்ப முடியாது. அந்த அளவுக்கு செம்ம பிரைட்டாக மாறுங்க. இப்போ நம்ம அடுத்து இது கூட வந்து சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, காஃபி பவுடர். காஃபி பவுடரை போய் பாண்ட்ஸ் பவுடரோட சேர்க்குறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக சேர்க்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காஃபி பவுடரையும் பாண்ட்ஸ் பவுடரையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டா இதனுடைய கலர் பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இந்த காஃபி பவுடர் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம காஃபி பவுடரை இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எந்த காஃபி பவுடரை ஆட் பண்ணணும் உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இத்தனைக்கும் ஒரு பேக்கெட் கூட நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவை தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஒரு முக்கியமான ஒரு பொடி. இந்த பொடியை வச்சு தான் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எப்போ வேணாலும் எடுத்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது கடலை மாவுங்க. அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அளவுகள் வந்து இது இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி வந்து கூட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்தாச்சு. கலக்கும் பொழுது இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொடியை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த பொடி வந்து கெட்டு போகாதுங்க. அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஏன் இந்த பொடி வந்து கெட்டு போகாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம இதில் வந்து பாண்ட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக இது கெட்டு போகவே போகாதுங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது இது வந்து அப்படியே உங்களுக்கு இருக்கும். இதை நம்ம அப்படியே நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை வந்து 1 இயருக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தாராளமாக 1 இயருக்கு வச்சு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போக்கு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ், உங்கள் ஃபுல் பாடி நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடியை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ண போகிறதுனால கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ரா மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து காய்ச்சின பால் ஊற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க. இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ரா மில்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா உங்களுக்கு ஃபேஸில் வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு இந்த ரா மில்க் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்பொழுது அதனுடைய கலர் வந்து நல்லா ஒரு சாண்டல் கலரில் நமக்கு இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி விட்டிங்கன்னா போதும், நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். இப்போ இது கூட இன்னும் ஒரு பொருளை வந்து நம்ம முக்கியமாக ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த பொருளை ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா சுகர் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த சுகர் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து க்ளோவாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம இந்த சுகரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துருங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம பவுடர் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கலர்லேயே நமக்கு இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்ட போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ஃபேஸில் அப்ளை பண்ணால் வலியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதனால் இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து வலியாது. இந்த க்ரீமையே நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் நமக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வாரம் இதை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இது யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் கழுத்து, காது, கைகள், முட்டி இந்த மாதிரி இடங்களில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் குளித்து பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக டேனாக ஆயிலியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள் ஃபேஸில். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேன் ஆகி ஸ்கின்னே டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாறி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் வலியவே வலியாது. இப்போ நான் இதுக்கு வந்து ப்ரஷ் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக இந்த ஸ்பூன்லேயே வச்சு என் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் ரெடி பண்ணிட வேண்டாம். இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்ததுனால நான் இப்போ வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, டேன் அதிகமாக இருக்குது. முக்கியமாக அதுக்காக தான் நான் இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நம்ம ஃபேஸ் வந்து டல்லாக இருந்தாலே உடனே என்ன பண்ணுவோம், பார்லர் பக்கம் ஓடி போய் வெயிட் பண்ணி பணத்தை கொடுத்து நம்ம ஃபேஸை வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு வருவோம். நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு தவறு அதுதான். நமக்கு அது தேவையே கிடையாது. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஹோம்மேடாக பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வரதில்லை. ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நான் ஃபேஸை வந்து ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி மைல்டான மசாஜாக நம்ம கொடுத்துக்கலாம் ஃபேஸுக்கு. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸை நல்லா வந்து மசாஜ் கொடுக்க போகிறேன். நீங்கள் தண்ணியெல்லாம் தொடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ட்ரை ஆக்கவே இல்லை. அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபேஸில் விட்டுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை ஆகவே ஆகாது. அதே மாய்ச்சராக தான் இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக நல்லா ஜென்டலாக இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கிறேன். ரொம்ப மசாஜ் கொடுக்கும்போது போட்டு அழுத்தக்கூடாது. ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும். அதாவது ஸ்கின்னில் வந்து ஸ்க்ராட்ச் விடும். ஆனால் ஸ்மூத்தாக சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. இருந்தாலும் மசாஜுன்றது நம்ம ரொம்ப ஸ்மூத்தாகவே பண்ணணும் எப்பயுமே. இந்த மாதிரி நம்ம மசாஜ் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்கின்னில் நல்லா வந்து ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாகவும் மாற்றி கொடுக்கும். நல்லா ஒரு பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஃபேஸு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்பொழுது டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு வந்து கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறது. இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பிரைட்டாக மாற்றிருக்கு பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக டேனெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இருந்த என்னுடைய ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேஸில் உள்ளது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா தண்ணி தொட்டு வாஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஹோல் பாடிக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் தெரியுமா? இப்போ பாருங்கள் என் ஃபேஸில் எந்த அளவுக்கு ஒரு ப்ரைட்னஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தண்ணி வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா ஒரு க்ளோ இருக்கும். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இருந்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம்ப்பா. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இப்போ பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறி இருக்குது, எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் கிடைச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்காம இருக்கவே இருக்காது. 100க்கு 200% ரிசல்ட் கொடுத்துருக்கு. எனக்கு பார்க்கும்போதே செம்மையாக சூப்பராக தெரியுதுங்க. ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. என் ஃபேஸும் என் கையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நல்லா ப்ரைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த க்ளோ தெரியுது பாருங்கள் ஃபேஸில். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபேஸை நல்லா க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு கூட இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. அதேமாரி ரொம்ப கருகருன்னு எந்த இடங்கள்லாம் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா தொடச்சி எடுக்கும் பொழுது உங்களுடைய டேன் எல்லாம் அப்படின்னா ரிமூவ் ஆகி வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. தேங்க்யூ.